வீடியோ வந்து தொடர்ந்து வந்து என்னால் போட முடியலைங்க. கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான். பர்சனல் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நேற்று முந்தா நேத்தியே வந்துட்டா, தங்கச்சி வந்திருக்கா வீட்டுக்கு. அதனால் நாங்கள் கடலூரில் எப்படி பேசுவோன்னா, என்னதை என்ன பண்ணுற, அதை எடுத்துருவாத, இது எடுத்துருவாத, அது வந்துருச்சா, அது அப்படி அது இது அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் வந்து பேசுவோம். தங்கச்சி சரிங்களா, என்ன அந்த மாதிரி தான், தங்கச்சியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் பேசுவேன். இப்போ ஏன் நான் இந்த பக்கமே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, எப்போவுமே உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நான் அந்த சைடில் உட்காந்துருப்பேன், அந்த சேரை போட்டு அங்கே நான் உட்காந்துருப்பேன் தெரியுங்களா, கரெக்டாக அந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு நிழல் வந்திருக்கும். இன்றைக்கி அந்த இடத்துல வெட்டியிருக்காங்க பாருங்கள். நேற்று ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, கண்ணுலேருந்து தண்ணி வராத குறை தான், அந்த அளவுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே வெட்டிட்டாங்க, வெட்டி இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், நான் காட்டுறேன் அந்த கிளைய. இன்றைக்கி வந்து கோயில் ஃபங்க்ஷன். ஆமாம், இங்கே ஏதோ பெங்களூரில் கிடக்கு பாருங்கள், கீழே தெரியுதுங்களா. அதுக்காக நான் இந்த சைடில் கூட பறிச்சுக்குங்க, இந்த சைடில் பறிச்சுருந்தா அப்படியே முனையில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான இலையை மட்டும் பறிச்சுருந்துருக்கலாம். அவங்க அப்படி பறிக்காமல் எதை நினச்சி எதுக்காக அப்படி வெட்டி போட்டுட்டு போனாங்கன்னே தெரியல. எவ்வளோ கிளை வெட்டிட்டுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் எதுக்காக கிளைய வெட்டினாங்கன்னு தெரியல. இந்த கட்டையில் ஏறி நின்றுக்கிட்டு அதை பிடிச்சிட்டு அப்படி அப்படியே ஒடிச்சிருக்கலாம், அப்படி அப்படியே ஒடிச்சிருந்துருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துச்சு, எவ்வளோ தூரம், எவ்வளோ நிழலாக இருந்துச்சு. பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி இருந்துச்சு. அதை அழகாக ஒடிக்கிறத விட்டுட்டு எதுக்காக அப்படி போய் வெட்டினாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. அப்படியே வெட்டிட்டு போயிட்டாங்க. கீழே கேட்டை லாக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம், ஆனால் அதை ஏறி குதிச்சு இந்தாண்ட வந்துட்டாங்க. இப்படி பண்ணுறவங்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பூட்டெலாம் எப்படி போடுறதுன்னே தெரில. என்ன சேஃப்டி, அதுக்கப்புறம் என்ன சேஃப்டி, மைண்ட் அப்செட் ஆகுது. தங்கச்சி வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து லட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு அப்படியே சிம்பிளாக எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் எப்போவுமே. எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடல மாவு எடுத்தேன். அப்புறம் நம்மளுக்கு எல்லோ கலர் வேணுன்றதால எல்லோ கலர் பவுட்ரு வந்து அதில் கொட்டிக்கிட்டேன். கலர் பவுட்ரு கொட்டி சும்மா பேருக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா கரைச்சிக்கிட்டேன். நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதால இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்திங்கன்னா பூந்தி கரண்டி வந்து இல்லை, அது எனக்கு அதிகமாக யூஸ் ஆகுறதும் இல்லை, நான் அதனால் வாங்குறதும் கிடையாது. இந்த கவர் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கவர் இருந்துச்சு. ஸோ இந்த கவர்லேயே முனையில் நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி வச்சுக்கிட்டேன். அது நல்லாவே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ரொம்ப பொரிச்சு எடுக்காமல் ஒரு கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு பாத்திரத்தில் போட்டுடலாம். அந்த எண்ணெய் வடிகட்டுற மாதிரி ஒரு கரண்டி மாதிரி இருக்கும்ல, அதுதாங்க நான் வாங்கலை. ஸோ வாங்கணும், இனிமேல் தான் நான் வாங்கணும். இனிமேல் அடிக்கடி செய்கிறோம்ல, அதனால் நான் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் போட்டுட்டு ரெண்டு டைம் நான் எடுத்தேன். எனக்கு வந்து இவ்வளோ வந்துச்சு. அதை நல்லா மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப்பு சீனி கொட்டினேன். பாத்திரம் சூடு ஏறல, அதனால நான் வந்து 1 கப்பு சீனி 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். அது கொதிக்கிற நேரத்தில் ஏலக்காய் இடித்து நான் அரைச்சி வச்ச அந்த மாவில் வந்து போட்டுக்கிட்டேன், பூரியில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த பதத்துக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும், இப்படி தொட்டால் அந்த மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையுமே போட்டு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு அது ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு இதுலேயே நான் கொட்டிக்கிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் வந்து அதிகமாகவே ஊற்றுவேன். அதுக்கப்புறம் வச்ச பாவு வந்து சீனி பாவு வந்து அதில் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் போதே வந்து எடுத்து இதில் நான் கலந்து விட்டுட்டேன். நான் வந்து எப்பவுமே வந்து நெய் வந்து அதிகமாக விடுவேன். இதிலே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் நெய் எவ்வளோ இருக்கும். அப்படியே புழிஞ்சு வைக்கும் போதெல்லாம் எனக்கு கையில் இருக்கும். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ நெய் ஊற்றிருக்கேன்னுட்டு? நெய் ஊற்றினா எல்லோரும் ரொம்ப சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் அவ்வளோ நெய் ஊற்றிருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த கிளை மரத்தெல்லாம் வெட்டிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு இதை வெட்டிட்டு போன உடனே. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒன்றும் தெரியல, இந்த காலையில் மதிய டைம்லலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப காங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து வெட்டும்போது ஹவுஸ் ஓனருக்கு தெரியும்னு சொல்லி தான் வெட்டிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் கேட்டோம், ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கப்புறம் கேட்டோம், நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஏன் வெட்ட விட்டீங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்
கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு. நைட் வரையும் அதை நான் கூட்டவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரியா இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் அவர் வர டைமில் திட்டுவார், ஏதாச்சும் சத்தம் போடுவார், ஏன் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன, நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டி எடுத்துக்க சொல்லியா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப நான் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த லைட்டு போட்டுமே சரியாக தெரியவே இல்லை, ஏன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மண்ணுக்குன்னு எதுவுமே இல்லை. அவங்க பிச்சு போட்டு போனால் அந்த இலைங்க மட்டும்தான். அது எப்பவுமே இங்கே இருக்கிறதால எப்பவுமே நிறைய பேர் பறிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இதேமாரி குப்பை போடுவாங்க. அது நம்ம கூட்டிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5-6 தடவை நான் கூட்டிடுவேன். ஏன்னா இந்த ஊரில் வந்து நம்ம ஊர்லலாம் திடீர்னு உடனே வேப்பலை பறித்து சாமிக்கு வைப்பாங்கல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இலை தான் பறித்து வைப்பாங்க. வேப்பலை கிடைக்காதால இது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்லேயும் மா இலை வைப்போம், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ரெடியாக கூட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்திரம் கொஞ்சம் கடந்ததுன்னு பாத்திரம் கழுவுறதுக்கு போய் உக்காந்துட்டேன். அப்புறம் தூறிக்கிட்டே இருந்துச்சு.